السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம் நாம் இந்த துஆவை 100 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில நாட்களுக்குள்ளேயே நமக்கு பதில் வழங்குவான். பலருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்த ஒரு திக்ர். இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ்வினுடைய உதவி நிச்சயம் நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு நேரம். துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மிகவும் சிறந்த ஒரு நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருக்கின்றது. இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம், நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிகவும் சிறந்த நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபர்லான ஐவேளை தொழுகைகளுக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம், நாம் இந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்ற இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.